குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கார் விற்பனையில் முன்னணியில் இருக்கும் மஹிந்திராவின் எலக்ட்ரிக் கார்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பது பற்றி அறிந்து கொள்ள புனேவில் உள்ள தொழிற்சாலைக்கு தந்தி டிவி நேரடி விசிட் செய்தது. பல்வேறு சுவாரஸ்யங்களுடன் ஒரு சிறப்பு தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு கார் வந்து ஒரு தொழிற்சாலையில எப்படி உருவாகுது அப்படிங்கிறத என்டையர் டூரா வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, பூனேல சக்கன் அப்படிங்கிற அந்த ஏரியால இருக்கிற மஹேந்திராவோட பறந்து விரிஞ்சு இருக்கிற ஒரு 700 ஏக்கர்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்குள்ள தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த வீடியோவில் இந்த கம்ப்ளீட் ஒரு கார் எப்படி உருவாகுதுங்கிற ப்ராசஸ் வந்து நீங்க பாப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு காருக்கு உருவம் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கோம். அதாவது பாடி ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டிசைனுக்கு அப்புறமா இங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த காருக்கு வந்து ஆக்சுவல் ஷேப்பே க்ரியேட் ஆகுது. மெயினாக ஷீட் மெட்டல்ஸ் வந்து தனித்தனி பார்ட்ஸாக ஆகி எல்லாமே இன்டெகிரேட்டும் இங்கே தான் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. வெல்டிங் எல்லாமே வந்து ரோபோ வச்சு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சைட் பீஸ் அண்ட் பாட்டம் பீஸ் எல்லாமே வந்து வெல்டிங் ப்ராசஸ் படி இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். ஒரு ஷீட்டுமே ஸ்பாட் வெல்டிங் மூலமாக இங்கே இன்டெகிரேட் ஆகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்க்குறது வந்து சிஎஃப்எல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடி ஷாப்பில். சிஎஃப்எல்ங்கிறது என்ன அப்படின்னா க்ளோசர் ஃபினிஷ் லைன் அப்படின்னு. அதாவது நம்ம காரில் மூட வேண்டிய விஷயங்கள், டோரு, பின்னாடி பூட்டோட டோரு, ஃப்ரண்ட் ஹூடோட டோரு, அது எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் ரோபோவில் வந்து உங்களுக்கு நடக்குது. யூஸ்வலாக வேறு கம்பெனிஸில் பார்க்கும்போது ரோபோ வந்து பிடிக்கும், போல்ட் அண்ட் நட்ஸ் வந்து மேபி மேனுவலாக பண்ணுவாங்க, வித் ஒரு ஹையில் பவர் டூலை வச்சு அதை வந்து டைட் பண்ணுவாங்க. பட் இப்போது அந்த டோரை எடுக்கிறதுலேருந்து அந்த டோரை பிடிக்கிறதுலேருந்து போல்ட் அண்ட் நட் போடுற வரைக்கும் கம்ப்ளீட் ரோபோ வந்து பண்ணுது. இது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் கார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங் வந்து ஒரு காருக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த மெட்டல் பாடி, ஏன்னா கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் இது வந்து கம்ப்ளீட் பாடியே இருக்குது. ஸோ அது வந்து கரோஷன்லேருந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேத்தோடிக் எலக்ட்ரோலைட்டிக் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு டிப்புக்குள்ளே தான் இந்த கார் வந்து போக போகுது. அந்த கார் பாடி வந்து அப்படியே ஒரு 360 டிகிரி ரொட்டேட் ஆகி அந்த மெட்டீரியல் இருக்கிற பாத்துக்குள்ளே அப்படியே முக்கி வந்து வெளியே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த காருக்கு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வந்து அந்த கோட் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு கார்னருமே ஈஸியாக துருப்பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கோட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அது உங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அண்டர் பாடி சீலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து பாடிக்கு கீழேயும் வந்து அதை அப்ளை பண்ணணும். அதுக்காக அதை வந்து ஹேங்கரில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ரோபோ தான் மறுபடியும் வந்து அந்த அண்டர் பாடியை வந்து சீலண்ட் பண்ணுது. எம்ப்ளாயீஸ் வந்து அதை ஜஸ்ட்டு மானிட்டர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் உள்ளே வந்து ஒருத்தரோ 2 பேரோ நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சீலண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ரூம்க்கு வருது. அங்கே ஒரு ரோலர் வந்து அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி மாஸ்க் பண்ணியிருக்காங்க. மாஸ்க்குங்கிறது ஒரு டபுள் கலர் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் எந்த கலர், இப்போ டாப் வந்து பிளாக்னா அதர்ஸை வந்து கம்ப்ளீட் மாஸ்க் பண்ணிவிட்டு பிளாக் கலர் மட்டும் உங்களுக்கு போகும். இப்போ அடுத்து பெயிண்டிங் பூத்துக்குள்ளே அந்த கார் வந்து மூவ் ஆகுது.
கம்ப்ளீட் ரோபோ வந்து பெயிண்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் அப்படின்னு சொல்கிறது. பெயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமர் வந்து ப்ளோ பண்ணுறாங்க. அதை ஸ்ப்ரே பண்ணி தான் அந்த கார் மேலே வந்து டெபாசிட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் 4 சைட்லேயும் ஒரு ஆர்ம்ஸ் வந்து ரோபோ மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி வந்து இன்ஜெக்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் நம்மளோட இன்ஜெக்ட் பிரிண்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது. அது மாதிரி கார் மேலே எங்கெங்கே கலர்ஸ் சேஞ்ச் பண்ணமோ அங்கே மட்டும் யூனிக்காக அந்த மிஷின் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுது. அதில் இன்கேஸ் கஸ்டமைசபிளாக உங்கள் நேமை கூட அதில் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து ரோபோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது ஒரே ரோபோ எந்த கலருக்கு வேணாலும் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக ஒரு கலர் முடித்த உடனே க்ளீனிங் ப்ராசஸ் முடித்து இம்மீடியட்டாக நெக்ஸ்ட்டு கலருக்கு அது ரெடி ஆகிடுது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெயிண்டிங் முடித்ததுக்கப்புறமா கன்ஃபார்மல் கோட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அது பேசிக்காக உங்களோட பெயிண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸும் நடக்குது. 7 லேயர்ஸாக 7 அடுக்கில் ஆட்டோமேட்டடாக ஸ்டோர் பண்ணி கன்வேயர்லேயே அது இருக்குது எப்பயுமே. ஸோ ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு ரெடி அப்படின்னா அந்தந்த கலர்ஸு அந்தந்த ஷெலிட்டன் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. நம்ம இருக்கிறது இவி அப்படிங்கிறதுனாவே அந்த பேட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு இவி காரில் பேட்ரி வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டடாக வந்து பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஹை வோல்டேஜ் டிவைஸ் அப்படிங்கிறதுனால ஹியூமன் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே ரிஸ்க் அப்படிங்கிறதுனால நிறைய ரோபோஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்லேருந்து அந்த பேட்டரியை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுலேருந்து எல்லாமே அந்த ரோபோ தான் பண்ணுது. ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த ரோபோ வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுது. அந்த செல்ஸை வந்து கம்ப்ளீட் என்க்ளோசரில் அந்த ரோபோவே எடுத்துகிட்டு ஒரு லைனுக்கும் கொண்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான் இந்த பேட்டரி அசம்பிளியில் வந்து உங்களுக்கு இங்கே நடக்குது. ஸோ ஒரு மாடியூல் அப்படின்னு எடுத்தோன்னா 16 செல்ஸ் வந்து அதில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த 16 செல்ஸை வந்து வெல் பண்ணி ஒரு மாடியூலாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த மாடியூலுக்கு மேலே வந்து ஒரு ஷீட் இருக்குது, கீழே ஒரு ஷீட் இருக்குது, சுற்றி வந்து ஒரு என்க்ளோசர் மாதிரி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டடில் வந்து ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஃபைனலாக ஒரு மாடியூலாக வந்து உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் மாடியூலாக வந்த அதை வந்து கம்ப்ளீட் பேக்காக வந்து இங்கே உங்களுக்கு மாற்றுறாங்க. ஒரு பேக்கில் 8 மாடியூல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 மாடியூலும் ஆட்டோமேட்டட் ப்ராசஸில் வந்து இங்கே நடக்குது. இன்ஃபேக்ட் ஒரு போல்ட் அண்ட் நட்டு கூட கம்ப்ளீட் ரோபோ தான் வந்து பண்ணுது. அப்போது எவ்வளோ டைட் பண்ணும் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த அசம்பிள் பண்ண கம்ப்ளீட் பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்க்ளைண்டாக பொசிஷனில் வந்து வச்சுருக்காங்க. அங்கே ஆப்ரேட்டர்ஸ் வந்து அந்த கேபிளிங் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலாக ஒரு மாடியூலுமே வந்து பஸ் பார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்பை வச்சு கனெக்ட் ஆகும். அதெல்லாம் வெல்டிங் ப்ராசஸில் ஃபிக்ஸ் பண்ணி தான் இங்கே வருது. ஃபைனலாக ஒரு ஒயர் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரஞ்சு கலர் கேபிளை வந்து இங்கே இருக்கிற டீம் வந்து மேனுவலாக அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் இன்டர் கனெக்ட் வந்து உங்களுக்கு நடக்குது. அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளீட் பேக் வந்து ஒரு கன்வேயர் மூலமாக ஸ்டோரேஜுக்கு வந்து போகுது. இது கம்ப்ளீட் நியூ செட்டப் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த BE6 அந்த XCV69 அப்படிங்கிற இந்த 2 கார் வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு பிளான்ட் வந்து உருவாக்கி இங்கேருந்து பேட்டரிஸ் வந்து காருக்கு வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பேட்ரி பேக்கு கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்கே வருது அப்படின்னா ஒரு ரோபோ அதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு கொண்டு போகுது. இது எதுவுமே ஹியூமன் ஹேண்ட்லிங் கிடையாது, எல்லாமே ரோபோ தான் வந்து பண்ணுது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு அசம்பிளி ஷாப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்ப்ளீட்டாக பாடி ஷாப்லேருந்து மெட்டல் பார்ட்ஸ்லாம் வந்து அசம்பிள் ஆகி இந்த பாட்டம் சிஸ்டமை வந்து இந்த ஸ்கெலிட்டனோட அட்டாச் பண்ணுற ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து தான் காரை வந்து வெளியில் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி வெளியில் போகும். அப்போது பாட்டமில் அப்படின்னா இந்த பேட்டரியோட பேக் வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் ஆகுது. அதே மாதிரி வீல்ஸு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்மில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அதை தான் வந்து இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து லேபர்ஸ் வந்து அந்த கன்வேயரில் போயிட்டுருக்கும் போதே வந்து அட்டாச் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அப்போது மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து இங்கே ஒர்க் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கன்வே சிஸ்டம் தான் வந்து இங்கே பார்க்குறீங்க. 2 சைட்லேயுமே வந்து XEV 9Eயும் BE6மே வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இந்த லைனில் கன்வேயரில் போயிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாப்பில் பார்ட்ஸை வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக அசம்பிள் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா வீல் பேலன்சிங்காக இருக்கலாம், அந்த வீல் ஹை ஸ்பீடில் ரன் பண்ணி அந்த டெஸ்டிங்கு இது எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு நடக்குது. இங்கே இருந்து தான் கம்ப்ளீட்டாக கார் வந்து வெளியில் ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு வந்து போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ இந்த மஹேந்திராவோட இந்த எலக்ட்ரிக் கார் எப்படி தொழிற்சாலையில் உருவாகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த பேட்டரியில இருந்து, இந்த வயரிங்ல இருந்து, மெட்டல்ல இருந்து, பெயிண்ட்ல இருந்து, ஸோ எல்லாமே வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மீண்டும் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.